கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுமா? முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா 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 யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கைகளை வைத்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. கைகள் உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. சொல்லுமா? ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாய் ஹalleluya, முழு ஆற்றலோடு ஹalleluya, ஹalleluya. நம்மை அழைத்து வந்த தேவன் உண்மையுள்ளவர், ஆகவே ஹalleluya. நம்மை தேர்ந்து கொண்டவர், அவர் நல்லவர், ஆகவே ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் தலைவர், இயேசுவே எனக்கு முன் உதாரணம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த மதிய பொழுதின் இந்த 2வது வகுப்பிலே ஆவியானவர் சகோதரர்கள் வழியாக தாழ்ச்சியை குறித்து உங்களோடு பேச ஆண்டவர் அழைத்துள்ளார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம், ஆனால் நமக்குள்ளே நிறைய இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்க விஷயம் தாழ்ச்சி. அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்னவா இருக்கோன்னு பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிப்போம். மீகா புத்தகம் 6:8 இறைவார்த்தை. மீகா 6:8 வாசிக்கின்றேன். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவர் இன்னைக்கு வந்து நின்று நீங்கள் கேட்குறீங்க, நான் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன்ப்பா. மீகா 6:8 எழுதி வைத்து கொள்ளுங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக. ஓ மானிடா, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நான் என்ன விரும்புகிறேன், உங்ககிட்ட வேறு என்ன கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியோடு நேர்மையோடு நடத்தலையும் இந்த மற்றவர்களுக்கு இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது சொல்கிறாரு, நீ நேர்மையாக நடந்தாலும் நீ இரக்க செயல்களை புரிந்தாலும் உன் கடவுளுக்கு முன்பாக நீ தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர நான் உன்னிடத்தில் வேறு எதை கேட்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றார். நம்ம எதை செய்தாலும் சரி, வாழ்க்கையில் நான் ஊழியம் செஞ்சாலும் சரி, குடும்பத்தை நடத்தினாலும் சரி, பெரிய பட்ட படிப்புகள் வாங்கினாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு வாரி வாரி இறைத்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர நான் உங்ககிட்ட என்னப்பா கேட்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதை தவிர நம்ம மற்ற எல்லாமே செய்கிறோம். சரி, தாழ்ச்சினா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? நீங்கள் யாராவது சொல்லுங்கள், தாழ்ச்சினா என்ன? புதுசாக நம்ம ஒரு வார்த்தையில் இதெல்லாம் நம்ம நிறைய தடவை பிள்ளைகிட்ட சொல்லுவோம், தாழ்ச்சியாக இருக்கணும் தெரியாதா அப்படிலாம் சொல்லுவோம். தாழ்ச்சினா என்ன? சும்மா சொல்லுங்கள். கீழ்ப்படிதல்னு சகோதரி சொல்கிறாங்க. வேறு டக் டக்குன்னு சொல்லுங்கள். தாழ்ச்சினா என்ன? அடங்கி போவது, விட்டு கொடுக்கறது. ஒரே ஒரு சிஸ்டருக்கு மட்டும் தாழ்ச்சியோட மீனிங் தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்கள், எல்லாருமே பேசலாம், இல்லாட்டி தூங்கி போயிடுவோம். தாழ்ச்சினா பொறுமை. இப்போ தாழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் 3 நிலைகள் நம்ம கடைப்பிடிப்போம். எப்போனா, முதலாவது நம்ம தவறு செய்யும் பொழுது, ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மையே தாழ்த்தி, ஐயோ நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், எப்படியாவது என்னை மன்னிச்சிருங்க, ஐயோ என்னை இந்த முறை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்ந்து போவோம். 1. 2வது என்ன செய்வோம்? நமக்கு காரியம் நடக்கணும்னா, நமக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் சரி, அவங்க பாய்க்கு கீழே போனாங்கன்னா நம்ம தரைக்கு கீழே போயிடுவோம். அந்த அளவுக்கு தாழ்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா காரியம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. 3வது, நம்மை விட திறமைசாலிகள் சுற்றி இருக்கிறாங்க, நம்மை விட பெரிய பணக்காரங்க இருக்காங்க, நம்மை விட ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு அறிஞர் சொன்னாராம், ஐ லேர்ன்ட் ஹியூமிலிட்டி ஃப்ரம் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னாராம். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் நான் தாழ்ச்சியை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படியா, தாழ்ச்சியை அங்கே போய் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாராம்,
அங்கே போனப்பறம் தான் தெரிஞ்சிச்சு என்னை விட பெரிய அறிஞர்களாக அந்த உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அங்கே போய் தான் நான் தாழ்ச்சியை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணாவதாக நம்மை விட திறமைசாலிகள், அறிஞர்கள், அறிவாளிகள் அப்படியெல்லாம் சுற்றி இருக்கும்போது நமக்கு இயல்பாக நம்மளை விட இவங்களாம் பெருசாக இருக்காங்க, அதனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாழ்ச்சி. ஆனால் இதெல்லாம் டெம்பரரி, அப்படி வரும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஸோ இதெல்லாம் டெம்பரரி, இது அநித்தியமானது, இது நிரந்தரமாக இருக்கக்கூடியதில்லை. இது ஒரு மனுஷ சுபாவத்தினால் வரக்கூடிய தாழ்ச்சி. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தாழ்ச்சி என்பது மெய்யான தாழ்ச்சி, உண்மையான தாழ்ச்சி. அப்படின்னா குழந்தை தெரசம்மா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரசா ஆஃப் லிசியே என்று கூட சொல்லுவாங்க. குழந்தை தெரசம்மா 27 வயசு தான் வாழ்ந்தார்கள். ஆனால் தன்னுடைய சிறிய வழிகளினால் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணின ஒரு கார்மேல் சகோதரி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தாழ்ச்சி அப்படி என்பது என்னென்னா, கடவுளுடைய அந்த இரக்கத்தின் அன்பை எனக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டவுடன் நான் என்னை மறப்பது, பிறர் நலம் பார்ப்பது, அவ்வளோதான் தாழ்ச்சிக்கு அவங்க அதான் சொல்கிறாங்க. அதே சிஎஸ் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவர் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். அவர் நிறைய புத்தகங்களை எழுதிய ஒரு பெரிய அறிஞர். அவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆராய்ச்சிக்காக படிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கன்வெர்ட் ஆகிறாரு, கிறிஸ்டியனாக ஆகிறாரு. சிஎஸ் லூயிஸின் மிகப்பெரிய அறிஞர். அவர் சொல்கிறாரு, ஹியூமிலிட்டி இஸ் நாட் திங்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப் பட் திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப் லெஸ். அப்படின்னா தாழ்ச்சி அப்படிங்கிறது உங்களை பற்றி குறைவாக நினச்சிக்கிறது இல்லை. நான் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு பணம் இல்லை, நான் விட்டு கொடுத்துறேன், நான் போகிறேன் அப்படின்னு விட்டு கொடுக்கறது போகிறது நம்மை குறித்து தாழ்வாக நினைத்து கொள்வது அல்ல, மாறாக நம்மை பற்றியே ரொம்ப கொஞ்சமாக நினைக்கிறது தான். இன்றைக்கி நினச்சி பாருங்கள், ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி டிப்ரெஷன் வந்துருச்சு, இல்லை எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு எதனால் நம்ம கவலைப்படுறோம்? ஏன்னா ஏமானம் போயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அந்த பணம் வீணாக போச்சு. நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தேன், அந்த பிள்ளை தருதலையாக போச்சு. நான் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறேன், அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போச்சு என்று சொல்லி நம்மையே மையப்படுத்தி தான் நம்ம வாழ்ந்து நம்ம துக்கத்தில் அலையிறமே தவிர நம்ம பிறர் நலத்துக்காக நம்ம இங்கே உட்காரல. ஏன் டிப்ரெஷன் வருது? இன்றைக்கி ஒரு சகோதரி, போன வாரம் ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருந்தோம். ஒரு சகோதரி அழுன்னு அழுதாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு வேலை தான். என் மாமியாரை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், என் கணவரை பார்க்கணும், எனக்கு நான் பிடிச்ச வேலையோ என்னை பற்றியோ நான் சிந்திச்சு என்னை பற்றி நினைக்கிறதுக்கு கூட எனக்கு நேரமே கிடையாது, நான் ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டேன்னு சொல்லி அழுதா. இன்றைக்கி அநேக பெண்கள், ஆண்களுடைய நிலைமை இதுவாக தான் இருக்குது. என் நிலைமை என்ன, நான் எப்படிப்பட்ட ஆள், ஆனால் என் வாழ்க்கை இப்படி போச்சே என்று சொல்லி நம்மை குறித்தே நாம் சிந்திச்சு தான் இன்றைக்கி நம்ம நம் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் மெய்யான தாழ்ச்சி என்பது முன்னைய பற்றியே நினச்சிட்ருக்காயா. உன் விருப்பம் என்ன? நான் இதை படிக்கணும்னு நினச்சேன், நான் இந்த மாதிரி பொண்ணு வரணும்னு நினச்சேன், நான் இந்த மாதிரி மாப்பிள்ளை வரணும்னு நினச்சேன். ஒரு சகோதரி கல்யாணமாகி 20-25 வயசு இருக்கும், 25 வருஷம் ஆச்சு. அப்போ அவங்க எங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு போய் இப்படி ஒரு ஹஸ்பண்டான்னு என்னை எப்போ பார்த்தாலும் கேட்குறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் ஹஸ்பண்ட் இப்படி ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாருன்னு கேட்குறாங்க. கல்யாணமாக 25 வருஷம் கழித்து அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு வருத்தம். நம்மை பற்றியே நம்ம அதிகமாக நினச்சிக்கிறது. ஐ டிசர்வ் மோர், ஐ டிசர்வ் பெட்டர், எனக்கு இன்னும் மேலான வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கணும், எனக்கு இன்னும் மேலான சம்பளம் தான் கிடச்சிருக்கணும், எனக்கு இன்னும் சிறந்த புருஷன் தான் கிடச்சிருக்கணும், எனக்கு இன்னும் மேலான வாழ்க்கை தான் கிடச்சிருக்கணும். ஆனால் இந்த மாதிரி தொலைச்சிருச்சு, அதனால் வாழ்ந்து தொலைக்கிறேன்னு வாழ்கிறவங்க தான் நமக்கு அநேகம் பேர் இருக்கின்றோம். அதனால தான் பிரிவு, அதனால தான் சண்டை. ஏன்னா எனக்கு ஒத்து போக முடியாது, எனக்கு தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டது, எனக்கு தகுதி இல்லாத ஒரு படிப்பு எனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம இன்றைக்கி அழிந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி எதனால இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப தேவைப்படுகிற ஒரு விஷயம் நான் நினைப்பேன் எப்போவுமே. பிகாஸ் நான் என்னை குறித்து, ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்னுடைய விருப்பத்தின்படி வாழலையோ, எனக்கு நான் கிடைச்ச நான் திட்டமிட்டபடி வாழலையோ என்கிற எண்ணம் அதிகமாக முந்தியெல்லாம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஐ டிசர்வ் மோர், ஐ டிசர்வ் பெட்டர் திங்ஸ் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண் நான். ஆனால் அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உடைத்து கொண்டு கொண்டிருக்கின்றார். அதனால தான் நம்ம ஆண்டவர் எனக்கு இதை குறித்து சொல்ல வைத்தார். நம்ம அப்போ மெய்யான தாழ்ச்சி என்பது 2 காரியங்க. ஒன்று, கடவுள் பார்வையில் நான் யார், 2வது கடவுள் பார்வையில் மற்ற மனுஷங்க யார்.
இந்த 2 காரியத்தையும் உண்மையிலே நம்ம மனசில் ஆழமாக புரிஞ்சிட்டோம்னா நிச்சயமாக அந்த அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த தலையான பாவம் நம்ம வாழ்க்கையில் வராது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கோம், விட்டு கொடுக்குறோம், பொறுமையாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் எளிமையாக இருக்குது. இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த அகங்காரம் என்கிற பேய் குடிக்கொண்டு இருக்கின்றது. நிச்சயமாக சார், அது ஒரு குழந்தையாக இருக்கலாம், ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்கின ஒரு குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்லா ஆட தெரிந்த ஒரு குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு அம்மா அப்பா கிட்ட ஏதோ ஒரு நல்ல பரிசுகள் வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு அழகான ஒரு வாலிபனாக இருக்கலாம், அழகான ஒரு இளம் பெண்ணாக இருக்கலாம். எல்லார் மத்தியிலும் ஒரு அகங்காரம் இருக்கிறது. ஏன் அந்த அகங்காரம்னா, நான் அழகாக இருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா பாடுறேன், நான் பெருமையாக செய்கிறேன். எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது அந்த ஆற்றல்? எங்கிருந்து வந்தது அந்த அழகு? எங்கிருந்து வந்தது அந்த திறமை? யார் கொடுத்தது? யார் போட்ட பிச்சை? யார் கொடுத்த தானம்? யார் கொடுத்த கொடை? எதை நாம் கொண்டு வந்தோம்? எதை நாம் சம்பாதித்தோம்? ஆண்டவர் கொடுக்காததை தவிர. அப்போ அந்த அகங்காரம் அதுதான் தலையான பாவம். திருச்சபை அழகாக நமக்கு வகுத்து வைத்திருக்கிறது. தலையான பாவங்கள் 7. யாராவது சொல்ல முடியுமா? கேபிட்டல் சின்ஸ் 7: அகங்காரம், கோபம், மோகம், உலோபித்தனம், காய்மகாரம், போஜன பிரியம், சோம்பல். 7 தலையான பாவங்கள். மற்ற பாவங்கள் எல்லாம் இதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் என்று சொல்லி திருச்சபை ரொம்ப அழகாக வழிவகுத்திருக்கிறது பரிசுத்த ஆவியின் துணையோடு. அதில் முதலாவது தலையான பாவத்திலேயே தலையான காரியம் அப்படிங்கிறது அகங்காரம், ஹாட்டினஸ், ப்ரைட், பெருமை, ஆணவம். என்னது நான் சம்பாரிச்சேன், நான் கொண்டு வந்தேன், நான் பண்ணேன், நான் கட்டினேன் வீட்டை, நான் கட்டினேன், நான் தான் சம்பாரிச்சேன், நான் தான் விட்டு கொடுத்தேன், நான் தான் பொறுமையாக போனேன், நான் தான் ஜெபிச்சேன். இதில் வேற நான் ஜெபிச்சேன் அதனால் நடந்துச்சு. முட்டி போட்டு 300 நாள் நம்ம கதறினாலும் ஆண்டவர் கொடுக்காட்டி நம்மளால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. எல்லாம் அவர் கொடுக்கிற தானம். ஜெபத்தில் கூட நமக்கு பெருமை. அகங்காரம் முதலான தலையான பாவம். அதே போல தலையான புண்ணியங்கள் 7 இருக்கிறது. அதில் அகங்காரத்துக்கு எதிரானது தாழ்ச்சி, கோபத்துக்கு எதிரானது பொறுமை, மோக பாவத்துக்கு எதிரானது கற்பு என்று சொல்லி இங்கே 7, இங்கே 7. தலையான பாவம் அகங்காரம், தலையான புண்ணியம் தாழ்ச்சி, மெய் தாழ்ச்சி. அந்த மெய் தாழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, கடவுள் பார்வையில் நான் யார்? முதல்ல அந்த தெளிவு நமக்கு வேணும். 2வது, கடவுள் பார்வையில் என்னை சுற்றி வாழ்கிறவர்கள் யார்? இந்த 2 தெளிவும் இருந்தால் நம்மளால் நிச்சயமாக ஒரு தாழ்ச்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக, கடவுள் விரும்புகிற பிள்ளைகளாக நம்மளால் வாழ முடியும். இதுதான் அபிலத்தரசமாக சொல்லி கொடுத்த அந்த பாடம். அப்போ கடவுள் பார்வையில் நான் யார்? நம்ம திருவெளிப்பாடு நூலில் வாசிக்கின்றோம். நீ நினச்சிட்ருக்க உனக்கு பார்வை இருக்கிறது, உனக்கு செல்வம் இருக்கிறது, நீ சூப்பராக விலை உயர்ந்த ஆடை அணிஞ்சிருக்க, நீ நினச்சிட்ருக்க. நம்ம நினச்சிட்ருக்கோம், நான் சாரீ கட்டியிருக்கேன், நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அதை பைபிளாக வச்சுருக்கேன், நான் ரொம்ப நல்ல பிள்ளை நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் பார்த்து சொல்கிறார், நீ அப்படி நினச்சிட்ருக்க, ஆனால் என் பார்வையில் நீ வறிய இறங்கத்தக்க நிர்வாணமான பாவியான இருக்கிறியே, அதை நீ எப்போ உணர்ந்து கொள்ள போகிற அப்படின்னு கேட்குறார். திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். கடவுள் நம்மை பார்க்கிற பார்வை வேறு, ஆனால் நாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற பார்வை வேறு. நம்ம ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்கோம், நம்மை குறித்து மிக உயர்வாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் கடவுள் பார்வையில் நம்ம எவ்வளவு அருவருக்கத்தக்கவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம், என் புருஷனோட நான் பெட்டர், அவர் ரொம்ப குடிக்கிறாரு, நான் குடிக்கிறதே இல்லை, அவர் கோயிலுக்கே போகிறதில்ல, நான் கோயிலுக்கு போயிடுறேன், என் பிள்ளை ஊர் சுற்றுது, நான் சுற்றுறதே இல்லை, இந்த அண்ணன் படிக்கவே இல்லை, நான் படிக்கிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு மனுஷன் செய்கிற ஒரு தப்பை நான் செய்யலை அப்படிங்கிறதுக்காக நான் பரிசுத்தன் என்று சொல்லி நம்ம அகங்காரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கடவுள் பார்வையில் தான் நாம் யார் என்பது தோலுரிக்கப்படும். அப்போ அதே நம்மை அருவருப்பாய் பார்க்கிற அதே கடவுளுடைய மன்னித்தலினால் நம்முடைய பாவம் இரத்த நிறமாக இருந்தாலும் சரி, இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் அசிங்கமானது, அருவருப்பானதாக, கேவலத்துக்குரியதாக இருந்தாலும், உன் பாவம் இரத்த நிறமாக இருந்தாலும், ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிற போது நாம் வெண்பனி போல மாறுகின்றோம் என்கிற அந்த சத்தியம் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்போ நமக்குள் வாழ்வது தாழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. கண்களால் செய்த பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் கண்ணை பிடுங்கி போட்டுட்டு, நான் கையால் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என் கையை பிடுங்கி போட்டு, போகக்கூடாத இடத்துக்கு என் காலால் போனேனே அதுக்கெல்லாம் என் காலை வெட்டி போட்டுட்டு, செய்யக்கூடாத பாவத்தில் இருதயத்தில் செஞ்சேனே அதுக்காக என் இருதயத்தை பிடுங்கி போட்டிருந்தாருன்னா இந்த இடத்துல யார் நின்றுப்பா?
என்னுடைய நகத்தின் சிறு துளிகள் கூட இங்கே இருக்க முடியாது. நான் வாழ்வது அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய கழுவுதல், அவருடைய இரக்கம். அதனால் நான் வாழ்ந்துக்கிட்டு நான் எப்படி இன்னொருத்தரோட நான் பெரியவளாக இருக்கேன் அப்படின்னு நான் அகங்காரப்பட முடியும்? நான் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாம் அவர் போட்ட பிச்சை தானம் என்கிற சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளாக தாழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. அப்படி வருவது அது மெய்யான தாழ்ச்சி. 2வது குழந்தை தெரசம்மா சொல்கிறாங்க, கடவுளுடைய பார்வையிலே மற்றவர்கள் யாராக இருக்கின்றார்கள்? நம்ம ஒருத்தன் என்ன சொல்லுவோம்? அவன் குடிகாரன், அவன் கோயிலுக்கு வராதவன், அவளை அவன் மோசமானவ, இந்த பொண்ணை அது ஊர் சுற்றுறது, இதோ இந்த பையனா படிக்காதவன், இதோ அந்த குழந்தைய அது ஒன்றுத்துக்கு லாயக்கில்லை என்று சொல்லி நம்ம நிறைய தீர்ப்பு எழுதி வைத்திருக்கிறோம். ஆனால் கடவுள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலாக பார்க்கின்றார். அவர் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தன்னுடைய சாயலாய் பார்க்கின்றார். அதிலே தன்னுடைய மகனுடைய இரத்தத்தை பார்க்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் தன்னுடைய மகனுடைய பாடுகளை பார்க்கின்றார். அதனால் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் டிக்னிஃபைடாக பார்க்குறாரு, வேல்யூபலாக பார்க்குற நீ என்னுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவன், விலையேற பெற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உடனே நான் என்னை பார்த்து நான் அந்த வசனம் எஸ்ஐயா 43 எனக்கு தான், நான் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர் மதிப்பு மிக்கவள் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் அவன் பாவத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நேசிக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய மகனை அனுப்பி நம்மை மீட்டுக்கொண்டார். ரோமர் புத்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அப்போ அந்த பாவியாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக ஒவ்வொரு மனுஷனையும் கருதுறாரு. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரையும் எப்படி பார்க்கிறோம்? நம்மை விட கீழ்ப்பட்டவர்களாக, தகுதியற்றவர்களாக, சோம்பேறிகளாக, பாவிகளாக. அவன் இந்த மாதிரி வச்சுருக்கான், அவன் அந்த மாதிரி குடும்பம் நடத்திட்டு இருக்கா, இவளுக்கு ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, நான் பார்த்தியா எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், ஆண்டவர் என்னை உயர்த்தினார்னு வாயில் சொல்லுவோம். ஆனால் நான் பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உள்ளத்தில் சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ கடவுள் எப்படி பார்க்கிறாரோ அப்படி மனுஷங்களை பார்க்க ஆரம்பித்தோம்னா அங்கே வருவது மெய்யான தாழ்ச்சி. ஸோ தாழ்ச்சியின் முதலாவது 2 கூறுகள். 1, கடவுளுடைய பார்வையில் நான் எவ்வளோ மோசமானவன், நான் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை தானம் என்று உணர்ந்தோம் என்று சொன்னால் நம்ம இடத்துல மெய்யான தாழ்ச்சி வரும். போலி தாழ்ச்சி இல்லை, மெய்யான தாழ்ச்சி. நான் எதை செய்தாலும் கடவுளை மகிமைப்படுத்துவேன், நான் எதை செய்தாலும் பிறர் நலத்தை நான் மையப்படுத்துவேன். அதே போல் பிறர் கடவுளுடைய பார்வையில் எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் என்பதை நான் மதித்தேன் என்று சொன்னால் எல்லாம் எச்சிப்பா உன் வீட்டை பார்த்துட்டு போ என்று சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது முதலாவதானது. அப்போ அந்த மெய்யான தாழ்ச்சியை நமக்கு யார் வாழ்ந்து காட்டினார்கள்? யாரை நம்ம பின்பற்ற முடியும் அந்த மெய்யான தாழ்ச்சி என்று சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வரை வசனங்கள். தயவுசெய்து யாராவது தூங்குனா பக்கத்தில் இருக்கவங்க எழுப்பி விடுங்க, தட்டி விடுங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தயவுசெய்து தட்டி விடுங்க யாராவது தூங்குனீங்கன்னா. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு இணையான நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக அவர் தன்னையே தாழ்த்தி, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருந்து விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அத்தனை நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும், அத்தனை முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அது திடீர்னு ஆண்டவருக்கு வரல. கடவுள் வடிவில் இதை விட மேலான மகிமையில உட்கார்ந்து அரசோட்சி கொண்டிருந்த வார்த்தையான கடவுள் இயேசு கிறிஸ்து
உங்களுக்காக, எனக்காக, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக வெறும் பாவிகளும் துரோகிகளுமா கடவுளுக்கு முதுகை காண்பித்து கொண்டு தேவதூஷணம் பேசிக்கொண்டு கடவுள் வேண்டாம் என்று உதறிக்கொண்டு பரபா தான் வேணும், இயேசு கிறிஸ்து வேண்டான்னு இவங்க தூக்கி எறிய போறாங்கன்னு தெரிந்த பொழுதும் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையான நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி, அப்போ ஒரு கடவுள் மனுஷனாக வர்றதுன்னா இந்த அண்ட சராசரங்கள், சூரிய, வானம், நட்சத்திரம், மேகம், இந்த மழை, கடல், மணல், மரம், செடி, கொடி, துளிர்க்கிற ஒன்று கூட அவர் படைக்காது கிடையாது. அத்தனையும் படைத்த கடவுள் தன்னுடைய கைவேலைப்பாடாகி இந்த மனுஷனை மீட்பதற்காக கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதுண்டாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி மனித உருவில் தோன்றி மனிதருக்கு ஒப்பானார். முதலாவதாக மனிதருக்கு ஒப்பாகி மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் எவ்வளவு கீழ்த்தரமான அடிமைகளுக்கும் பாவிகளுக்கும் தேச துரோகிகளுக்கும் மனுஷரால் மன்னிக்க முடியாத பாவங்களை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்குமான அந்த சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தம்மையே தாழ்த்தி கடவுளுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மெய்யான தாழ்ச்சி. எல்லாவற்றையும் தன் பாவம் செஞ்சால் தண்டனை மரணம், அவரே எழுதினதான். அத்தனை பேரையும் அழிச்சிட்டு போயிருந்திருக்கலாம், அந்த வல்லமை அவரிடத்தில் உண்டு. ஆனால் அவரிடத்தில் இருந்த இரக்கம், மனிதர் மேல் அவர் பாராட்டிய அன்பு, தன்னுடைய கைவேலைப்பாடு, என்னுடைய படைப்பியா, என் புள்ள தவறாக போனால் நான் எவ்வளோ பதபதைக்கிறேன், எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு விரும்புகிறேனே, அப்படியாக ஒரு தகப்பனுக்குரிய ஒரு தாய்க்குரிய பரிதவிப்போடு நமக்காக இறங்கி தன்னை தாழ்த்தி அப்படி இரக்கம் கொள்கிற பொழுது அவர், நான் எவ்வளவு கேவலமான ஒரு நிலை எடுக்கிறேன்னு அதை கவலைப்படலை, நான் எதை செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவருக்கு அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என் மக்கள் மீட்படைய போகிறாங்க, ஒவ்வொரு பிள்ளையும் பாவ மன்னிப்பு பெறப்போகின்றது, இந்த அத்தனை கூட்டமும் பாவ மன்னிப்பு பெற்று விண்ணகத்துக்கு வரப்போகிறாங்க, நான் இப்படி சாகலைன்னா, நான் ஒன்றுமே இந்த மாதிரி பாடுகள் அனுபவிக்கலைனா, ஆணிகளால் நான் அடிக்கப்படலைனா, என் ஆடைகள் உரியப்படலைனா, நான் முள்முடி சூட்டப்படலைனா, கசையால் நான் அடிக்கப்படலைனா, ஐயோ இந்த பிள்ளைகள் நரகத்துக்கு போவார்களே என்கிற அந்த பரிதவிப்பு, அந்த அன்பு, அந்த மன்னிப்பு, அந்த இரக்கம் கடவுளை தாழ்ச்சி கொள்ள செய்து மெய்யான தாழ்ச்சியோடு மனித உருவில் தோன்றினார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். இந்த தாழ்ச்சி நமக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதனால தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வாசித்தோம். அதுக்கு முந்தின வசனம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும், உங்கள் ஒவ்வொருவரிலும் இருக்கட்டும், நம்மில் இருக்கட்டும். அதை சொல்லிட்டு தான் அது என்ன மனநிலை என்பதை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் புனித பவுல் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த மனநிலை நிச்சயமாய் நமக்குள் இருக்க வேண்டும் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ குழந்தை தெரசம் என்ன சொல்கிறாங்க, அப்படி நான் எப்போ கடவுளுடைய அந்த மன்னிப்பினால் நான் கழுவப்படுறேன், நான் நிச்சயமாக பாவிதான், நான் திரும்ப விழத்தான் போகிறேன், ஆனாலும் அவர் என்னை மன்னிக்கிறான்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ளே வந்துச்சோ, அப்போ எனக்குள் கடவுளுடைய அன்பு பாய்ந்து வந்தது. அந்த சேரிட்டி என்று சொல்கிறார்கள், அதாவது செயல்பாடுள்ள அன்பு எனக்குள் பாய்ந்து வந்தது. அப்படி அந்த கடவுளுடைய அன்பு எனக்குள் பாய்ந்து வந்த பொழுது நான் என்னை முற்றிலுமாய் மறந்து போனேன் அப்படிங்கிறாங்க. ஐ ஃபர்காட் அபவுட் மை செல்ஃப் அப்படிங்கிறாங்க. நான் மறந்துட்டேன், என்னை பற்றியே நான் மறந்துட்டேன். அதனால் நான் என்னை பற்றி மறந்ததுனால எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படியணும், எப்படி மனுஷருக்கு நன்மை செய்யணும், இது மட்டும்தான் என் நினைவில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 27 வயசில் மரித்த ஒரு சிறிய பெண், இன்றைக்கி இள வயசு. என்னுடைய இச்சைகளுக்கு தான் நான் கீழ்ப்படியணும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் கீழ்ப்படியணும், இந்த உலகத்துக்கு தான் நான் கீழ்ப்படியணும். இந்த உலகம் இல்லாட்டி என்னை வெறுத்துரும், இல்லாட்டி என்னை நீ வந்து யூத்தே இல்லைன்னு சொல்லிடும். தண்ணி அடிக்கலைன்னா யூத் இல்லை, போர்னோகிராஃபி பார்க்கலன்னா யூத் இல்லை, இதெல்லாம் செய்யலைன்னா யூத் இல்லை, இதெல்லாம் இந்த தப்பு செய்யலை, மாஸ்டர்பேட் பண்ணலைன்னா யூத் இல்லை என்று சொல்லி அசிங்கங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்றோமே. ஆனால் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற அந்த உள்ளம் எனக்குள் கடந்து வந்தது என்று சொல்லிட்டு 27 வயசில் செத்து போயிட்டாங்க. அவங்க தீர்மானம் எடுத்தது 14-15 வயசு.
கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன், மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். ஏன்னா என்னுடைய சொந்த விருப்பம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய சொந்த நலம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்தாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கோம். ஏதோ தாழ்ச்சி எனக்கு வேணும் போயிட்டோம், இல்லை. எப்படி தாழ்ச்சி ஆண்டவர் கொடுக்குறார்? தொப்புன்னு வானத்திலேருந்து போடுறாரா? இல்லை, ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான முழு தாழ்ச்சியை அவர் வெளிப்படுத்த எடுத்துக்கொண்ட நாட்கள், வருடங்கள் 33 ஆண்டுகள். கடவுள் வடிவில் இறங்கியவர் அது கீழே இறங்கி வந்தார். ஒரு தாயின் வயிற்றிலே அவர் சிசுவானதே ஒரு பெரிய தாழ்ச்சி தான். ஒரு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்ததே ஒரு தாழ்ச்சி தான். முதல் 30 ஆண்டுகள் நம்ம லூக்கா நட்சத்திரம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறபடி மறைநூல் அறிஞர்களோடு போய் விவாதிக்கிறாரு. எல்லாம் தந்தை நிலத்தில் இருக்கணும் தெரியாதான்னு கேட்குறாரு. திரும்ப வந்து நாசரேத்துக்கு சென்று தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கின்றோம். 30 ஆண்டுகள் வேறு எதுவும் அவரை பற்றி எழுதப்படலை விவிலியத்தில், மற்ற புத்தகங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. 30 ஆண்டுகள் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. கடவுளுடைய மகன், சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அவருக்கு தெரிஞ்சது தான் கடவுளுடைய மகன் என்று தெரியும், தன்னுடைய வல்லமை என்னவென்று தெரியும். மறைநூல் அறிஞர்களோடு கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் அவருக்கு 12 வயசுலேயே தெரிஞ்சிருந்தது. தன்னுடைய ஆற்றல் என்னவென்று தெரிந்திருந்தது. ஆனாலும் தன்னை ஒடுக்கி, தன்னுடைய வல்லமையை அடக்கி, தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார். கடவுள் அந்த தாழ்ச்சியில் அவரையும் பயிற்றுவித்தார். அடுத்த 3 வருஷங்கள் எவ்வளவு அற்புதங்கள்! தண்ணீர் திராட்சரசமாக மாறுச்சு. ஒரு வார்த்தை சொன்னால் கடல் அடக்கப்பட்டது. மரித்தோர் உயிர் தெழுந்தனர், செவிடர் கேட்டனர், குருடர் பார்வையடைந்தனர், ஊமையர் பேசினர், பேச்சிருந்தோர் பேசப்பட்டார், முடக்குவாதமற்றோர் எழுந்து நடந்தனர், மரித்தோர் உயிர்த்தனர். எல்லாமே அற்புத அடையாளங்க. க்ளோரியஸ் 3 இயர்ஸ். ஒரு பக்கம் வெறுப்பு அவர் மேல் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் க்ளோரியஸ் மகிமையான 3 ஆண்டுகள் அவர் கடவுளுடைய மகன் என்பதை வெளிப்படுத்தின நாட்கள். சும்மா போய் வெளிப்படுத்தலை, ஜாலியாக உட்காந்துட்டில்ல. உண்ண உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல், இதோ நரிகளுக்கு வலைகள் உண்டு ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்கு இடமில்லை என்று சொல்லிட்டு 3 ஆண்டுகள் தொடர்ச்சியான போதனை, பணி, வாழ்க்கை எல்லாம் 3 ஆண்டுகள் வல்லமை இருந்தது. ஆனால் ஒரு இடத்துல புதுமை செஞ்சு அங்கே வந்து மார்க்கு நட்சத்திரம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இங்கேயே நீங்கள் தங்குங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் இன்னும் போகணும். அந்த மகிமை விட்டு அவர் இன்னும் அடுத்த இடத்துக்கு போனார். தொடர்ந்து எருசலேமை நோக்கி, பாடுகளை நோக்கி அவர் பயணித்து கொண்டே இருந்தார். அந்த 3 ஆண்டுகளின் கடைசி 33 ஆண்டுகளின் அந்த கடைசி நாட்கள், he was crushed to pieces. ஏற்கனவே சொன்னாங்க, செயின்ட் அகஸ்டின் சொன்ன மாதிரி அவர் சாணிக்கு நிலையாக, மனித உரு எடுத்ததே அவர் சாணிக்கு நிலையாக எடுத்ததா. அதிலையும் முற்றிலுமாய் அடித்து நொறுக்கப்பட்டு அவருடைய மனம், அவருடைய அகந்தை, அவருடைய உள்மனம், அவருடைய ஆன்மா, அவருடைய சிந்தை எல்லாம் நீ ஒன்றும் இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு அடித்து நொறுக்கப்பட்டு, மனிதர்களால் இகழ்ந்து தள்ளப்பட்டு, கேலி பேசப்பட்டு, நீ பெரிய கடவுள் தானே, உள்ள நடந்து வந்தால் 10 பேர் கீழே விழுந்தாங்களே, இப்போ எந்திரிச்சு வா பார்ப்போம், சிலுவையிலேருந்து இறங்கி வா, நான் உன்னை நம்புகிறோன்னு எவ்வளவு கேலி பேச்சுகள், எவ்வளோ அவசரங்கள், எவ்வளோ தூஷணம். ஒரே நிமிஷத்தில் கட்டுகளை அவிழ்த்து விட்டு சிலுவையிலிருந்து இறங்கி வந்து நான் தாயா கடவுளுடைய மனுஷன் என்று சொல்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை வல்லையும் அவரிடம் இருந்தது. அத்தனையும் இருக்கின்ற பொழுதே அவருக்கு இருந்த வல்லமைக்கு அவரை அடித்தவர்களோட கை சூம்பி போயிருக்கலாம். இன்றைக்கி நம்ம சொல்லுவாள், நீ என்னை பற்றி பேசல, உன் வாய் என்ன ஆகுது பார், உன் குடும்பம் என்ன ஆகுது பார், சர்வசாதாரணமாக தீர்ப்பு எழுதிட்டு போயிடுற, ஏதோ நம்ம பரிசுத்தவான்கள் மாதிரி. இயேசு கிறிஸ்துவை அடித்த கரங்கள் சூம்பி போயிருக்கணுமே, அவரை தவறாக இகழ்ந்து பேசின வாய்கள் கோணிட்டு போயிருக்கணுமே, அங்கே பேச்சு எழுந்து போயிருக்கணும். இல்லையே, மனிதர்களுடைய நன்மையினால் அல்ல, அவருடைய தாழ்ச்சியினால், முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, முற்றிலும் அந்த கடைசி மூச்சு விடுகிற வரைக்கும் 6 மணி நேரம் அந்த சிலுவையில், அந்த 2 ஆணிகள் மத்தியில், காலில் ஆணிகள் மத்தியில், இருதயத்தில் மூச்சு விட முடியாமல், ஆக்சிஜன் இல்லாமல் 6 மணி நேரம் அட மூஞ்சில் வழிஞ்சோடுற ரத்தம், அது கசிந்தோடுற அதை உட்கார்ந்த காரியங்கள், சுற்றி எழுகிற ஏளன பேச்சுகள் நினச்சி பாருங்கள். ஒரு 6 மணி நேரம் ஒரு தேவகுமார் ஒரு சிலுவையில் அங்கே அறையப்பட்டு அங்கே தொங்கிட்டு அங்கே இருக்கணும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியாக இருக்கணும். இந்த தாழ்ச்சி நமக்குள் இருக்கிறதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம குடும்பத்தில் இருக்கின்றதா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த மனநிலை நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், என் புருஷன் நான் சொல்கிறத கேட்கல, பிரிஞ்சு போயிடு. என் பொண்டாட்டி நான் சொல்கிற மாதிரி இல்லை, பிரிஞ்சு போயிடு. என் பிள்ளை எனக்கு இது மாதிரி பண்ணல, போடி போயிடு, அவ்வளோதான், போயிடு, வெட்டு 1 துண்டு 2 முடிஞ்சு போச்சு. என் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை.
என்று சொல்லி நம்மால் இறங்கி போவதற்கு, தாழ்ந்து போவதற்கு, கடவுள் என்னை மன்னித்தாரே, நான் திரும்ப மன்னிக்கணுமே, நான் உனக்கு இரக்கம் காட்டினது போல நீங்கள் ஒருவருக்கு இரக்கம் காட்ட வேண்டியதில்லையா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும்படியாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பட்ட ரத்தம், அவர் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவியது. ஏன் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை கடவுளிடத்தில் அழைத்து வரக்கூடியதாக இருக்கக்கூடாது? புலம்புகிறோமே, முணுமுணுக்கிறோமே, எப்படி நமக்குள் தாழ்ச்சி வரும்? பயிற்றுவித்தல் வழியாகத்தான். ஒரு குழந்தை பிறக்குது, எல்லாம் தனக்கு தான் நினைக்குது, அம்மா பாசம் அப்பா பாசம் எல்லாம் அதுக்கு தான். அடுத்தது இன்னொரு குழந்தை வருது, அதை பார்க்கும்போது பொறாமை வருது. அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு, ஓ தம்பிக்கு இதை செய்யணும், அப்போ நம்ம விட்டு கொடுக்கணும், கொஞ்சமாக தாழ்ச்சி வரும். அம்மா அப்பாவும் தனித்தனியாக வாழ்ந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போ இளைஞன் தன்னுடைய இஷ்டம் போல் வாழ்ந்தான், அந்த பெண் தன்னுடைய இஷ்டம் போல் வாழ்ந்தா. ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து வருகிறார்கள், அநேக காரியங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்க. அங்கே மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க. ஐயோ நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும், நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு செய்யணும் கேள்வி உள்ளே வரும். ஆனால் அங்கே தானே ஆண்டவர் தாழ்ச்சியை பயிற்றுவிக்கிறாரு. நான் என் கணவனை இழந்து விட்டேனே, நான் என் மனைவியை இழந்து விட்டேன், நான் தனிமரமாக போயிட்டேனே, நான் தானே இப்போ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நமக்குள் தாழ்ச்சி ஆண்டவர் பயிற்றுவிக்கிறாரு. வேறு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? கிளாஸ் எடுத்தா இல்லைங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான பயிற்சியாக நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நம்ம முணுமுணுக்க மாட்டோம், விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் செத்து போயிடுறேன், மருந்து குடிச்சிடறேன், இல்லை குடிச்சிட்டு நான் அழிஞ்சு போகிறேன், இல்லை வீட்டை விட்டு ஓடி போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன் சொல்ல மாட்டோம். இயேசு கிறிஸ்துவில் இருந்த மனநிலை நமக்குள் இருக்க வேண்டாமா? நம்முடைய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையில் டைவர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வார்த்தையே கிடையாது, மனமுறிவு அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா திருமணம் அது அது செல்லாதது என்று வேணால் அறிவிக்கலாம், அவ்வளோதானே தவிர டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் நீங்கள் போய் அங்கே பிஷப்ஸ் ஹவுஸில் இருக்க ட்ரிபியூனில் போய் பாருங்கள், எத்தனை 1000 டைவர்ஸ் கேசஸ். ஏன் இப்போ மட்டும் எல்லா ஆண்களும் பாவிகளாக போயிட்டாங்களா, இல்லை எல்லா பெண்களும் பாவிகளாக போயிட்டாங்களா? இல்லை, தாழ்ச்சி இல்லை. எனக்கு கொடுத்த வாழ்க்கையை அந்த காலையில் பிரதர் சொன்னார்ல, பலிபீடத்திலிருந்து நான் இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டேன், கடவுளுடைய கரத்திலிருந்து ஒரு சாக்ரமெண்ட்டாக இந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்டேன். இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன்னு நான் சொல்லி அந்த பலிபீடத்திலிருந்து தானே என்னுடைய கணவனையும் என் மனைவியும் அதன் வழியாக இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எங்கேயோ போய் டிச்சிலேருந்து தோண்டி எடுத்துகிட்டு வரல, பலிபீடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ அந்த உறவுகளை நாம் எப்படி முறித்து போட முடியும்? இன்றைக்கி பெற்றோர்கள், இன்றைக்கியோட நம்ம தாய்மார்கள் நம்ம இங்கே இருக்கலாம், அநேகர் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, கல்யாணம் ஆச்சு சிஸ்டர், 4 மாதம் ஆச்சு, பிள்ளை எங்கள் வீட்டில் தான் இருக்கா. நான் சொல்லிட்டேன், நீ எல்லாம் அங்கே திரும்பி போக வேண்டியதில்லை, நீ என்ன ஒன்றும் இல்லாதவளா, நீ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிற, நீ எவ்வளோ பெரிய வேலை பார்க்குற, நீ எதுக்கு அவனுக்கு அடங்கி போனோம்? திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத கொஞ்சம் மாற்றி எழுதிடலாமா? படித்த பெண்களே, அழகுள்ள பெண்களே, சம்பாதிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் மட்டும் ஆண்களுக்கு கணவருக்கு பணிந்து நடக்க வேண்டாம்னு மாற்றி எழுதிடலாமா? அல்லது 2023 வாழ்கிற ஆண்களே, நீங்கள் மட்டும் உங்கள் மனைவியரை நேசிக்க வேண்டாம், வெட்டி விட்டுருங்கன்னு சொல்லி மாற்றி எழுதிடலாமா? கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அதில் உள்ள எழுத்தோ கொம்போ ஒரு புள்ளியோ கூட மாற முடியாதுங்க. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவள் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே மனநிலை உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கணும். எளிய மனம், மன்னிக்கிற மனம், விட்டு கொடுக்கிற மனம், மெய்யான தாழ்ச்சி கொண்டு என் நலத்தை விட பிறர் நலத்தை பேணுகிற அந்த ஒரு தாழ்ச்சி உள்ள மனம் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதே அவர் கடவுளே தந்தையே நீர் என்னை மாட்சிப்படுத்தும் நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்வார். மாட்சி எதில் அடங்கி இருக்கிறது பாருங்க. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும். எது மடியணும் நமக்குள்ள?
கோதுமையை தூக்கி சும்மா தெருவில் இந்த இடத்துல போட்டு வச்சிங்கன்னா 2 நாள் 3 நாள் எறும்பு வரும், அப்புறம் 3-4 நாள் பொடியாக போகும், காணா போயிடும். ஆனால் அதையே நாம் ஒரு விதையாக கொண்டு போய் நாம் விதைத்து வைக்கிற பொழுது அது முளைவிடும், அரும்பி துளிர் விட்டு ஒரு கதிராக மாறி அது எத்தனையோ கட்டுகளை அது உருவாக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சுகம், நான் நல்லா இருக்கணும், நான் விரும்பின வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை, எனக்கு இவனு தான் பிடிச்சிருக்கு, அவன் ஐ லவ் யூ ஸோ மச் என்று சொல்லிட்டு ஏன் விருப்பம்னு சொல்லி வாழ்ந்து அதுவும் அங்கே நுணுங்கி போகிற கோதுமையாக மணிகளாக நாம் தரையில் விழுந்தவர்களாக நாம் வாழ்வதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த மனநிலை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால் தான் அது மிகுந்த பலனளிக்கும். நம்ம மிகுந்த பலன் என்பது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, விண்ணக பயனாகிய நம்முடைய மோட்ச வாழ்க்கையும் இது குறிக்கின்றது. நாம் மடியணும், என் சுயம் சாகணும், ஏன் விருப்பம் நான் என்கிறது அது மடிந்தால் ஒழிய நாம் மிகுந்த பலன் தர முடியாது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில் நம்ம வாசிக்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும், முதலாவது தன்னலம் துறந்து அல்லது சுயத்தை மறுத்து, அடுத்தது தன் சிலுவையை தூக்கி கொண்டு, 3வது என்னை பின்பற்றட்டும். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது வார்த்தை. இன்றைக்கி எத்தனை ஆயர்கள், எத்தனை ஊழியர்கள் இங்கே வந்து நின்று ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், உனக்கு ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்குறார், உன் குடும்பத்தில் சமாதானம் கொடுக்குறார்னு சொன்னாலும் நம்ம சுயநலத்தை அறுக்காட்டா, ஏன் விருப்பம் நான் இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விருப்பத்தை மண்ணை நோண்டி புதைக்காட்டா, என் சிலுவையை நான் விரும்பி சுமக்காட்டா, கிறிஸ்துவை பின்பற்றாவிட்டால் கடவுளுடைய சீடா, இயேசு கிறிஸ்துவின் சீடனா இருக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பிரச்சனைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதனால் வந்ததுன்னா அது நம்முடைய சுயநலத்தால் வந்தது, நம்முடைய சுய தீர்மானங்களால் வந்தது, நாம் எடுத்த தவறான முடிவுகளால் வந்தது. ஆனால் நம்ம கடவுளை தான் ப்ளேம் பண்ணிகிட்ருப்போம். ஆனாலும் பலிபீடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த குடும்ப வாழ்க்கை, குழந்தை பேறு, பிள்ளைகள் வளர்ப்பு ஆகிய ஒவ்வொன்றிலும் மத்தேயு நற்செய்தி 16:24 படி என் சுயத்தை மறுத்து என் சிலுவையை சுமந்து கொண்டு நான் கடவுளை பின்பற்றினா மட்டும்தான் கடவுளுடைய சீடராக இருக்க முடியும். கிறிஸ்து இயேசுவின் மனநிலை எனக்குள் வர முடியும். கிறிஸ்து இயேசுவின் மனநிலை எனக்குள் வராவிட்டால் நான் நிச்சயமாக என்னுடைய விண்ணக வாழ்க்கையை நான் அடைந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம கேட்கலாம், எப்படி என்னால் முடியும், எப்படி மன்னிக்க முடியும், எப்படி என்னை துன்புறுத்துகிற என் மாமியாரை மன்னிக்க முடியும், எப்படி குடித்து வருகிற வருமானம் முழுவதையும் அழித்து கொண்டிருக்கிற என் கணவரோடு எப்படி வாழ முடியும், தருதலையாக இருக்கிற என் பிள்ளையை நான் எப்படி மன்னிக்க முடியும்? இன்றைக்கி அதான் அநேக கேள்வி. இன்றைக்கி உண்மையிலே நம்ம எதற்காக இங்கே வந்து உட்காந்துருக்கோன்னா, செக்கரியா 4:6 படி ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினால் ஆகும் என்பதற்காகத்தான் நாம் இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கின்றோம். நிச்சயமாக என்னால் முடியல, இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில். அதுதான் முதலாவது தாழ்ச்சி. என்னால் முடியலப்பா, என் வாழ்க்கையில் இந்த சுமைகளை என்னால் சுமக்க முடியல, என்னுடைய சொந்த அன்பு போதலை, என்னுடைய பலன் போதலை, என்னுடைய குடிகார கணவனோடு, என்னுடைய தருதலையான மனைவியோடு, என் பிள்ளையின் இந்த தவறான போக்கோடு, என்னுடைய இந்த வறுமையோடு, என்னுடைய கடனோடு, என்னுடைய நோயோடு, என்னுடைய தனிமையோடு, என்னுடைய முதுமையோடு என்னால் வாழ முடியலப்பா என்று சொல்லி நாம் கரங்களை விரித்து தாழ்ச்சியோடு ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சரணடைகிற பொழுது ஆண்டவருடைய இரக்கம் நிச்சயமாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால செயின்ட் ஃபாஸ்டினா அம்மா கிட்ட நம்ம இரக்கத்தின் ஜெபம் சொல்கிறோம். அவங்கள்ட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த டைரி அப்படிங்கிற புக்கு அவங்களோடது. அதில் நீங்கள் ஒரு எத்தனை இடத்துல தேடிப்பார் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், த டிஸ்ட்ரெஸ்ட் ஆஃப் மை சில்ட்ரன் இட் பெயின்ஸ் மீ அ லாட். அதாவது என் பிள்ளைகள் என் இரக்கத்தை நம்பாமல் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த அவநம்பிக்கை, தன்னுடைய அந்த எவ்வளோ மோசமான நிலையில் நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர என் ஆண்டவரால் இந்த நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுக்க முடியும்னு நினச்சி என் இரக்கத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்த மாட்டேங்கிறாங்க. அந்த அவநம்பிக்கை தான் என்னை மிகவுமாக வேதனைப்படுத்துகிறது. அந்த ஆணி காயங்களை விட, அந்த முள்முடி காயங்களை விட, அந்த ஈட்டியின் இருதயத்தை சொருகப்பட்ட அந்த காயங்களை விட 6 மணி நேரம் நான் துடித்தேன்னு அந்த வேதனையை விட என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற இந்த வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்களை என் கடவுளால் மாற்ற முடியும்னு சொல்லி நம்பி என் பிள்ளைங்கிட்ட வரல பாருங்க, அதுதான் என்னை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லுகின்றார்.
ஆகவே அந்த இரக்கத்தை நம்பி வருதல் தான் முதலாவதாக அந்த தாழ்ச்சி. ஆனால் நம்ம 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கின்றோம், சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. உண்மையிலே வேதனையாக இருக்குங்க. இறை வார்த்தைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த தியானம் முடிச்சுட்டு என்னத்தை நான் வாங்கிட்டு வந்தேங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவாய் நான் இறை வார்த்தைக்குள் நான் திளைக்கிறேன் என்று சொல்லி தான் முக்கியம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொன்னாரே. ஆண்டோடைய வார்த்தைகளே நமக்கு தெரியல, நம்ம எப்படி வாழ முடியும், எப்படி அவர்கிட்ட ஜெபிக்க முடியும்? எபிரேயர் புத்தகம் 4:16 சொல்கிறாங்களே, இரக்கம் நிறைந்த அந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்லுங்கள்ங்கிறாங்களே. நம்ம துணிவுடன் அணுகி போகிறதில்லையே. ஏன்னா அறியாமை, என் மக்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். ஏன்னா இறை வார்த்தை நமக்கு தெரியல, கடவுளுடைய அன்பு நமக்கு புரியல, அவருடைய இரக்கம் நமக்கு இன்னும் விளங்கலை. அப்போ நம்ம முற்றிலுமாக தாழ்த்தி, இன்றைக்கி உலக ஞானம் பிள்ளைகளுக்கு நம்ம டான்ஸு கிளாஸு, பாட்டு கிளாஸு, எந்த கிளாஸுக்கு அனுப்பி 100 மார்க் வாங்க வச்சு சென்டம் ஸ்கூல் ரேங்க் ஸ்டேட் ரேங்க் வாங்க வச்சிடலாம். நான் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன், இதெல்லாம் நம்ம பெரிய ஆள் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே உதவி செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு பவுல் சொல்வது போல் இதெல்லாம் குப்பை என கருதுகிறேன். ஏனென்றால் கடவுளை பற்றிய அறிவே மெய்யான செல்வம் என்று உணர்ந்த பொழுது தான் கடவுளிடத்தில் முற்றிலுமாக சரணடைஞ்சு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி உண்மையிலே நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அழிந்து போய் கொண்டிருக்கோன்னு நினச்சிருந்தாலும் சரி, இதிலேருந்து மீண்டு வர என்னால் முடியாதுன்னு அளவுக்கு உங்கள் துன்பங்கள் உங்கள் தலைமையில் சூழ்ந்திருக்குன்னு நினச்சாலும் சரி, என் பிள்ளை ஆங்காரமாக சுற்றுது, என் பிள்ளை வேதனையோடு என்னை வேதனைப்படுத்துகிறது, என் வாழ்க்கையை நான் வாழ நினச்ச வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொன்னாலும் முற்றிலுமாய் ஆண்டவருடைய கரத்தில் இன்றைக்கி நம்ம சரணாகதி அடைவோம். முதலாவதாக ஆண்டவர் முன்னாடி நம்ம தாழ்த்துவோம். இன்றைக்கி அநேகம் பேர், எத்தனை பேர் நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்து எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் ஆகிருக்கும். நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் 90% நம்ம எல்லாம் கேத்தலிக்ஸ். உண்மையான மனசாட்சி தொட்டு நம்ம சொல்லுவோம், எத்தனை முறை விரும்பி நம்ம பாவ சங்கீர்த்தனத்துக்கு போயிருக்கோம். தலைவலி உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிடுறோம், காலில் கட்டி பெருசாகிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிடுறோம், இருதயத்தில் வலி வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிடுறோம். ஆனால் என்னைக்காவது ஐயோ இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டேனே ஃபாதர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, நம்மளாம் வாலண்டியராக போய் பாவ சங்கீர்த்தனம் கேட்ட நாட்கள் எத்தனையாக இருக்கணும். அதுக்கு பங்கில் ஒரு தியானம் வைக்கணும், அல்லது ஒரு ஈஸ்டர் வரணும், ஒரு லென்ட் சீசன் வரணும், அல்லது ஒரு கிறிஸ்மஸ் தியானம் நடக்கணும், அல்லது யாராவது ஒரு ரெட்ரீட்டில் வந்து உட்கார வச்சு நம்ம ஒரு பாவ சங்கீர்த்தனை செய்யணும். ஏன்னா கடவுள் முன்பாக நான் எவ்வளவு அருவருக்கத்தக்க காரியத்தை செய்திருக்கிறேன் என்கிற அந்த ஒரு உணர்வற்றவர்களாக நாம் இருப்பதனால்தான் அகங்காரம் என்கிறது நமக்குள் குடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் சொல்கிறேன். அதுதான் அகஸ்தினார் சொல்கிறாரு, pride made angels to devils and humility makes men to angels அப்படிங்கிறார். makes men angels என்கிறார். அதாவது அகங்காரம் வான தூதர்களை அது பிசாசுகளாக மாற்றினது, ஆனால் தாழ்ச்சி மனுஷனை தேவ தூதர்களாக மாற்றுகிறது என்று சொல்லுகின்றார். நம்ம உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு மோட்ச பயணமாக அமைந்திருக்கிறதா? ஒரு பரலோகத்தை நோக்கிய பயணத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் சொன்ன சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது மீட்பு தரும் வல்லமை என்று சொல்லிட்டு, அதே போல தான் தாழ்ச்சியை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமை. அதாவது இந்த உலகத்தோடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, சம்பாதிக்கணும், பெருமையாக இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், சொத்து வாங்கணும், அந்தஸ்து பெருகணும், என் பிள்ளை பெரியாள் ஆகணும் என்று சொல்லி இவ்வுலகத்துக்காகவே இந்த அழிந்து போகிற வாழ்க்கைக்காகவே வாழ்கிறவர்களுக்கு தாழ்ச்சி என்பது மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ, மோட்சத்தை நோக்கி பயணிக்கிற நமக்கோ இந்த தாழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். என்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த தாழ்ச்சியை நாம் அடையாத வரைக்கும் நம்மால் பரலோக வாழ்க்கைக்குள் நாம் நுழைய முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வழிய முடியாது. கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் அகஸ்தினார் சொல்ல கடவுளின் வழிகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹியூமிலிட்டி 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 3 தடவை நான் அதை தான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த தாழ்ச்சியினால் போர்த்தப்படாத, தாழ்ச்சியினால் முன்னோக்கி எடுத்து செல்லப்படாத எந்த ஒரு காரியமும் கடவுளுக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்றார். அப்படியாக நம்மை தாழ்த்துவோம்.
நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் இருந்தாலும் எனக்குள் தாழ்ச்சியை உண்டாக்க கடவுள் எனக்கு அனுமதித்த பயிற்சி பாசறைகள் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையில் வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளையா, பட்டினியா, நோயா, குடும்பத்தில் சமாதான குறைச்சல்களா, உடல் ஊனமற்ற பிள்ளையா, இல்லை மனநலம் குன்றியவர்களா, எதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்குள் தாழ்ச்சியை தன்னையே எனக்குள் உருவாக்கும்படியாக என்னை பயிற்றுவிக்கிறார் என்று சொல்லி அந்த தாழ்ச்சியுள்ள மனநிலையோடு நான் ஏற்றுக்கொண்டு நான் பிறர் நலமான செயல்களை செய்யும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வரும். கிறிஸ்துவில் இயேசுவில் இருந்த அந்த மனநிலை நமக்குள் வரும். இதுதாங்க அந்த மெய்யான தாழ்ச்சி. வாருங்கள், ஒரு நிமிடம் முழந்தாள் படியிடுவோம், நம்மை தாழ்த்துவோம். அனைவரும் முழந்தாள் படியிடக்கூடியவங்க முழந்தாள் படியிடுங்க. ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலினாலே, அவர் பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து நமக்கு பரிந்து பேசுவதினாலே, கடவுளுடைய அன்பினாலே, இரக்கத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை முதல்ல உணர்ந்து அப்பா நன்றி என்று சொல்லுவோம். நாம் வாழ்வதும் இருப்பதும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்தும் அவர் போட்ட பிச்சை, தானம், கொடை என்பதை அறிந்து கொள்வோம். கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தி அடிமை நிலை ஏற்று மனிதருக்கு ஒப்பாகி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி கொண்டார் என்றால் நான் எம்மாத்திரம். ஆகவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். முதலாவதாக நான் முற்றிலுமாய் கடவுளுக்கு கீழ்ப்படிவேன், முற்றிலுமாய். ஏன்னா நான் வாழ்வது அவருடைய கொடை, அவ்வளோதான். நாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆகவே இனிமேல் வாழ்பவர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதனால முழுமையாக கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, வழிமுறைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். இரண்டாவதாக முற்றிலுமாய் சுயத்தை மறப்போம். என் நலம், எனக்கு ஏன் சந்தோஷம், எனக்கு பிடிக்கும்னு சொல்லி வாழ்ந்தது போதும். இனிமேல் பிறர் நலம் கருத நாம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். என் குடும்பம், என் பிள்ளைகள், அதை தாண்டி என் உறவுகள், என் சொந்தம், என் நண்பர்கள், என் பங்கு மக்கள், என் திருச்சபையின் மக்கள், இதோ ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், பிரச்சனையில் இருக்கிறவர்கள், இதோ வாடி வதங்குறவர்கள், ஏழைகள், அனாதைகள், முதியோர், ஆதரவற்றோர், கைம்பெண்கள் என்று சொல்லி நம்முடைய சிந்தை இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காக செல்லட்டும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். மறு கிறிஸ்துவாக நாம் மாறும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி ஐயா. நீர் பேசிய உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. ஆயினும் ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஊனியல்படின்படி நாங்கள் வாழ்ந்தால் சாகத்தான் போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க சுவாமி. எங்களுடைய சொந்த ஆற்றலாலே எங்களால் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தோடு நாங்கள் வாழ முடியலப்பா. இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பும் சுவாமி. எங்களுடைய சொந்த ஆற்றலால் அல்ல, எங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல, எங்கள் சொந்த ஞானத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்படியாக நீங்க நிரப்புங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அகங்காரம் மாறட்டும் ஆண்டவரே. பெருமை, மேட்டிமை, குடும்பங்களை அழிக்கக்கூடிய ஹாட்டினஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே மறையட்டும் சுவாமி. உம்மை போன்ற ஒரு தாழ்ச்சி நிறைந்த இருதயம் ஒவ்வொரு இருதயங்களையும் மாற்றுவீராக. கடினமான கல்லான இருதயங்களை எடுத்து மாற்றி சதையாலான இருதயத்தை எங்களுக்குள் நீர் வைப்பீராக சுவாமி. புதிய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், புதிய ஆவி உங்களுக்கு தருவேன்னு சொன்னீங்களேப்பா. தாழ்ச்சி நிறைந்த ஒரு ஆவி எங்களுக்குள் வையும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், முதியோர், ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ளும் தாழ்ச்சி நிறைந்த ஆவியை வையுங்கப்பா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே மனநிலை இதோ எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும், எங்கள் குடும்பங்களுக்குள்ளும், எங்கள் சந்ததிகளுக்குள்ளும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya.
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.